கருப்பு சாமி நீ நெருப்பு சாமி கயவர்களை நொறுக்கு சாமி நீதி நிலைக்க அநீதி அழிக்க நீயே என்றும் பொறுப்பு சாமி. புதுப்படம் கருப்பு. சூர்யா நடிப்பு சிறப்பு. பெரிய பெரிய கொடுமைக்காரர்களிடம் அக்கிரமகாரர்களிடம் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்க கூடிய அப்பாவிகள் கொடுமைக்காரர்களுக்கு தண்டனை தர மாட்டாயா? அப்பாவிகளுக்கு தான் துன்பம் எல்லாம் தருவாயா? என்று முறையிடுவதை நாம் பலமுறை எதிர்கொண்டிருக்கின்றோம். அப்படி முறையிடுபவர்களின் வேண்டுகோளை ஏற்று கடவுளே பதிலடி கொடுக்க இறங்கி வந்தால் அது எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து பார்ப்போம் அல்லவா? அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு கற்பனையான ஒரு வடிவம் தந்து மக்களின் அது போன்ற எண்ணங்களுக்கு ஒரு வடிகாலை தந்துள்ளது இந்த திரைப்படம். அதுதான் கருப்பு. கருப்பு எனப்படும் கருப்பசாமி கடவுள் சூர்யா வடிவில் இறங்கி வந்து ஒரு சூரசம்காரம் செய்துள்ளது. அதுதான் கருப்பு. ஆர்.ஜே. பாலாஜி நகைச்சுவை வில்லனாக கதாநாயகன் சூர்யாவை விட கூடுதலாக படத்தில் வருகின்றார். அவருடைய படம் இருந்ததால் அவ்வளவு இடம் எடுத்து கொண்டார் போலுள்ளது. கேரளாவில் இருந்து தனது மகளுக்கு வைத்தியம் பார்க்க வந்து செல்வங்களை பறிகொடுத்து கருப்பு இடம் முறையீடு. கேரள நடிகரின் நடிப்பும் சிறப்பு. திரிஷாவும் அவருக்குரிய பங்களிப்பு செய்துள்ளார். அதிகமான மக்கள் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். மொத்தத்தில் ஆர்வத்துடன் பார்க்க வேண்டிய நல்ல படம். சூர்யாவிற்கு மீண்டும் நற்பெயர் தந்துள்ள படம்.